அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். எம்சிசியோட ரிசல்ட்டு வந்தாச்சு. ஆல் இண்டியா கோட்டா, பிடிஎஸ், எம்பிபிஎஸ் எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்தாச்சு. எல்லாரும் ரிசல்ட் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த எம்சிசியோட ரிசல்ட் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் கொடுத்தது. இந்த ரிசல்ட் நிறைய மாணவர்களுக்கு கிடைக்காம போனதுக்கான மிகப்பெரிய ரீசன் என்னன்னா டேட் அதிகமாக எடுத்துக்கிட்டது. ஸோ நிறைய டைம் கொடுத்ததும், கிட்டத்தட்ட ஒரு 3-4 விதம் புது ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததும் பல்வேறு காரணங்களாக அவங்க மாணவர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. முக்கியமாக நார்த் இந்திய மாணவர்கள் தமிழகத்தை நோக்கி அதிகமான மாணவர்கள் வந்து நான் லிஸ்ட்ல பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1000 மாணவர்கள். நம்மள்ட்ட இருக்கிறது 3700 சீட் தானே. அப்போ ஒரு 1000 மாணவர்கள் உள்ள வந்தாங்க. 2500 ஸ்டூடெண்ட் நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் கொடுத்த நிறைய அவேர்னஸ், எங்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே நிறைய அவேர்னஸ் கொடுத்தோம். நிறைய மாணவர்களை திரும்ப தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டியில் இந்த சீட் வாங்கணும் ஆசைப்பட்டு இருந்த மாணவர்கள் கூட இப்போ ஒரு சீட்டை வாங்கிடணும்னு சொல்லி கைட் பண்ணி இப்போ ஒரு சீட்டை வாங்கி கொடுத்துட்டோம். இதுவே எனக்கு போதும் சார், பரவாயில்ல, நமக்கு சீட் தான் ரொம்ப முக்கியம், நீங்க எப்போதும் சொல்ற மாதிரி சீட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் நம்ம ரிப்போர்ட் பண்ண வைக்கிறது ரெடி ஆகிட்டோம். சில மாணவர்களுக்கு மார்க் போதுமா இல்லை, அதற்கான நிறைய முயற்சிகள் எடுத்தோம். ஸோ அந்த முயற்சியில தோல்வியெல்லாம் கிடையாது, வேற வேற புரோட்டோகாலை பயன்படுத்தணுன்ற ஒரு நோக்கம் மட்டும்தான். ஸோ அதற்கான என்ன ஐடியாலஜி இருக்கு, எனக்கு என்ன வழி இருக்கு, ஆரம்பத்துல இருந்தே திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொன்னேன். 200 மார்க்ல இருந்து 300 மதிப்பெண் வரைக்கும் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க, அதை மறந்துடாதீங்க. 200 மார்க் கீழே இருக்கிற எல்லாரும் வேற விதமான ஆப்ஷனை தேடி தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லி எத்தனையோ தடவை சொன்னோம். பட் எனிவே, ஐ கம் டு ஷார்ட் வீடியோ. கோ ஃபார் த ரிசல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 டீம்டு யூனிவர்சிட்டி இஸ் ப்ரொவிஷனல் ரிசல்ட். இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டா இருக்குன்ற நோக்கத்தில் போடுறோம். ஓகே, மேபி ஸ்லைட் ஏதாவது சேஞ்சு ஸ்டாஃப் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்துக்கலாம். பட் இது ஸ்டில் டெண்டர் வேல்யூ. லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ், அதோடைய கடைசி மார்க் 359. தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டியில் லோயஸ்ட் விசா பார்க்குற முதல் கல்லூரியாக பார்க்கறது இந்த கல்லூரி தான். கட் ஆஃப் 359 மதிப்பெண். ரைட். என்ஆர்ஐ மாணவர்களுக்கு கூட 146 மதிப்பெண் வரைக்கும். அடுத்து வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ், இது திருவள்ளூர்ல இருக்கு. என்ஆர்ஐல எந்த மாணவருக்கும் அலாட்மெண்ட் கொடுக்கல, பட் ஜென்ரல் கேட்டகரியில 307 மதிப்பெண் வரைக்கும் தான். டியூ டு த ரீசன் இஸ் 21 lakh. அடுத்து சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், இது அடுத்த லெவல்ல இருக்கிற கொஞ்சம் லிட்டரலி கொஞ்சம் கம்மியான ஃபீஸ், 239 மார்க்கு. அடுத்து விநாயக மிஷன் சேலம் கேம்பஸ், ஜென்ரல் கேட்டகரியில 265 மதிப்பெண் வரைக்கும் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஜென்ரல் கேட்டகரி 263 மதிப்பெண்கள். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் ஜென்ரல் கேட்டகரி வெறும் 254 மதிப்பெண்கள். அடுத்து ஜேஆர் மெடிக்கல் காலேஜ், இதுதான் லீஸ்ட் மார்க்கு, 215 மார்க் கீழே எந்த மாணவருக்கும் அலாட்மெண்ட் ஆயிருக்காது, அலாட்மெண்ட் கிடையாது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து சொல்லலாம். இதன் 215 மார்க் கீழே இருக்கிறவங்க என்னதாங்க முடிவு பண்ணணும் அப்படின்ற ஐடியாலஜி நான் குறிப்பிட சொல்றேன். அடுத்து செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 250 மதிப்பெண்கள், அதுக்கு கீழே கிடையாது. சவிதா மெடிக்கல் காலேஜ், இதோட கட் ஆஃப் 304. ஸோ என்ஆர்ஐ கேட்டகரி 140 மார்க் 4. பாரத் மெடிக்கல் காலேஜ் ஜென்ரல் கேட்டகரியில 235 மதிப்பெண்ல சீட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எஸ்ஆர்எம் பொறுத்தவரைக்கும் 282 மதிப்பெண், கொஞ்சம் லிட்டரலி ரொம்ப ப்ரியாரிட்டி பார்க்கிற காலேஜ். என்ஆர்ஐ 182 மதிப்பெண்கள். அடுத்து ராமச்சந்திரா 374, என்ஆர்ஐ கேட்டகரி 127 மதிப்பெண்கள். அதே மாதிரி ஸ்ரீ பாலாஜி, ஸோ குரம்பேட் கேம்பஸ், என்ஆர்ஐல எந்த அலாட்மெண்ட்டும் கிடையாது, ஜென்ரல்ல மட்டும் 222, இட்ஸ் எ ஃபேன்சி நம்பர், 222 முடிஞ்சிருக்கு. விநாயகமிஷன் மெடிக்கல் காலேஜ், இட்ஸ் எ பாண்டிச்சேரி கேம்பஸ், காரைக்கால். லீஸ்ட் பிரைசிங்ல இதுவும் ப்ரியாரிட்டி பார்க்கிற மாணவர்கள் 283 மதிப்பெண். அடுத்து ஆறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி, ஜென்ரல் கேட்டகரி 252. மகாத்மா காந்தி ஜென்ரல் கேட்டகரி 256. ரொம்ப ஃபீஸ் எவ்வளவு வாங்கினாலும் பரவாயில்ல, நான் பணத்தை கட்ட ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிற மாணவர்கள். ரைட். ஸோ லட்சுமி நாராயணா ஜென்ரல் கேட்டகரி 215 மதிப்பெண்கள். ஸோ 215, 214. ஸோ அலாட்மெண்டோட கடைசி 2 கல்லூரிகளா பார்த்தது லட்சுமி நாராயணா, டியூ டு 250 சீட் இருந்ததுக்கான காரணம். ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுனால காரணம். சரி, என்ன நடக்கும் சார், என்ன இம்பாக்ட் நடக்க போகுது? ஒண்ணுமே இல்லை, பயம்தான். அவங்க நானும் 2 lakhs கட்டினேன், இது ஃப்ரீ எக்ஸிட் ரவுண்டு, பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், எனக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம். செகண்ட் ரவுண்ட்ல எக்கச்சக்கமான மறைய மாற்றங்கள், எக்கச்சக்கமான வேகன்சிஸும் வரப்போறத பத்தி நாம சொல்ல ரெடியா இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃபார் த ரிசல்ட் வேல்யூ டேட்டா. ஸோ ஹையர் கட் ஆஃப்ல கம்ப்ளீட்றதுக்கான ஒரே ரீசன், நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு பி ஹை, டூ ஹை. தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்றதை விட நார்த் இந்தியா மாணவர்கள் தமிழகத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
இதுவும் கர்நாடகாவில் எக்கச்சக்கமான கட் ஆஃப். ஸோ ஹை கட் ஆஃப்ல போன மாதிரி மதிப்பெண்கள். ஸோ தொடர்ந்து வாருங்க. அடுத்தடுத்த வீடியோ ஆல் இண்டியா கோட்டாவோட ரிசல்ட் கொடுக்க போகிறோம், பிடிஎஸோட ரிசல்ட் கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.